வணக்கம். திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கட்சியின் இளைஞரணி சார்பில் திமுகவின் 75 அறிவு திருவிழா என்னும் நிகழ்ச்சியை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்தார். குறிப்பாக காலத்தின் நிறம் கருப்பு, சிவப்பு என்ற புத்தகம் வெளியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற கருத்தரங்கையும் தொடங்கி வைக்க உள்ளார். தொடர்ந்து முற்போக்கு புத்தக காட்சியையும் தொடங்கி வைக்க உள்ளார். குறிப்பாக காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடமிருந்து கட்சியின் பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பெற்றுக் கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து தன்மானம் காக்கும் கழகம் என்னும் மேடை நாடகமும் நடைபெற உள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்னும் கருத்தரங்கம் இன்று மற்றும் நாளை என 2 நாட்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் முற்போக்கு புத்தக காட்சியில் தினந்தோறும் புத்தக கலைக்குழு, புதுவை பூப்பாலம் கலைக்குழு, கோவல் கலைக்குழு என கலைக்குழுக்களின் கலை நிகழ்ச்சிகளும் பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. குறிப்பாக திமுக இளைஞரணி சார்பில் திமுகவை 75 அறிவு திருவிழா முன்னெடுத்து 75 ஆண்டுகளாக திமுக வரலாறு கொண்ட அரசியல், சமூகம், பொருளாதாரம், பண்பாட்டு தளங்களில் ஏற்படுத்திய தாக்கத்தின் குறித்து புத்தகமானது வெளியிடப்பட உள்ளது. எழுத்தாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூகம் மற்றும் அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள், தேசிய கட்சி தலைவர்கள், திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் எழுதிய கட்டுரை அடங்கிய 1120 பக்கங்கள் கொண்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்னும் புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிடுகிறார். தொடர்ந்து முதல்வர் வெளியிடும் புத்தகத்தை துரைமுருகன் பெற்றுக் கொள்கிறார். இதன் அடிப்படையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் இருவண்ண கோடிக்கு வயது 75 என்னும் கருத்தரங்கம் இன்று மற்றும் நாளை என 2 நாட்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக நாளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்தரங்கில் உரையாற்ற உள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் முயற்சியாக மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம், பெண்ணியம் போன்ற முற்போக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறும் முற்போக்கு புத்தக கண்காட்சி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அதை பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் 46 பதிப்பகங்களில் 58 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முற்போக்கு புத்தக காட்சியில் தற்போது அனுமதி இலவசம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தி